ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டியான அதே சமயம் நல்ல மொறுன்னு இருக்கக்கூடிய பக்கோடா ரெசிபி பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னெல்லான்னு பார்த்துடலாம். 1 கப்பு கடலை மாவு, அரை கப்பு அரிசி மாவு, ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், காயப்பொடி எடுத்து வச்சுருக்கேன், 5-6 பல்லு பூண்டு, ஒரு இஞ்சி, 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் சோம்பு, இது எல்லாத்தையும் இஞ்சி தட்டக்கூடியதில் வச்சு தட்டி எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலையும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கடலை மாவையும் அரிசி மாவையும் ஜலிச்சு எடுத்து வச்சுக்கிடலாம். அரிசி மாவு ஏன் போடுறோம்னா அப்போ தான் நல்லா மொறுன்னு வரும். அதுக்காக வேண்டி தான் நம்ம அரிசி மாவு சேர்த்துருக்கோம். சில பேருக்கு கடலை மாவோட ஃப்ளேவர் நல்லா பிடிக்கும். அப்படின்னா அரிசி மாவை நம்ம இப்போ அரை கப்பு எடுத்துருக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு 1/4 கப்பு எடுத்துக்கிட்டால் போதும். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுலேயே 1 டீஸ்பூன் நெய்யும் ஊற்றியே சூடு பண்ணியே இதில் இந்த மாவில் ஊற்றிடலாம். சூடாட்டு ஊற்றும்போது நல்ல கிறிஸ்பியாக நமக்கு கிடைக்கும். இந்த எண்ணெய் மாவில் எல்லா பக்கமும் படணும். அதனால் இந்த மிக்ஸ் பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடணும். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நம்ம இந்த மாவுலையே போட்டுடலாம். நான் கருவேப்பிலை மட்டும்தான் போட்டிருக்கேன். மல்லிக்கீரையும் போடுறதா இருந்தால் போடலாம். தேவையான உப்பும் போட்டுட்டு கையாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். அந்த வெங்காயத்தில் இருக்கக்கூடிய தண்ணீரும் நமக்கு வெளியில் வரும். மிக்ஸ் பண்ணினதுக்கு அப்புறமா அதில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் நமக்கு தெரியும். இருந்தாலும் நம்ம இப்படியே பொரிக்க முடியாது. அதனால் 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட நம்ம தண்ணீர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். ஃபஸ்ட்டே நிறைய ஊற்றிடக்கூடாது. கொஞ்சமாக நம்ம ஊற்றி பார்த்துட்டு காணாதுன்னா அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஊற்றிக்கிடலாம். மாவு இப்படி தான் இருக்கணும். அப்போ தான் நம்ம பொரிக்கிறதுக்கு போடும்போது கரெக்டாட்டு நமக்கு வரும். எண்ணெய் சூடாயாச்சு. இனி நம்ம இந்த மாதிரி கையில் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போடலாம். ஆயில் ரொம்ப ஹீட் ஆகிடக்கூடாது. மீடியம் ஃப்ளேம்லேயே நம்ம வச்சுருக்கணும். போட்ட உடனே திருப்பி போட்டுறவும் கூடாது. கொஞ்சம் நேரம் கிடக்கணும். நல்லா குக் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம திருப்பி போடணும். கருவேப்பிலை வெங்காயம் எல்லாம் போட்டிருக்கிறதுனால வாசனை சூப்பராக இருக்கும். மிக்ஸ் பண்ணும்போதே நல்ல ஹெவியாக வாசனை வரும். இனி பையை திருப்பி போட்டுடலாம். 2 பக்கமும் குக் ஆனதும் கலரும் சேஞ்ச் ஆயிரும். நம்ம எடுத்துடலாம். இதே போல ஒவ்வொரு பேட்சாக போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். ரொம்பவே டேஸ்டியான கிறிஸ்பியான பக்கோடா ரெடி ஆகிட்டு. நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிப்பியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.